முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவு தினம் அன்னைக்கு போயஸ் கார்டனுக்கு ரஜினிகாந்த் வந்திருந்தாங்க. நானும் தான் நீங்களும் இருந்தீங்க. என்ன பேசப்பட்டது அந்த சம்பவம்? ரஜினிகாந்த் கிட்டே. ஆமா, நீங்க என்ன பேசுனீங்க? இதுவரைக்கும் வராத ரஜினிகாந்த் அன்னைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு பேக்கப்ல யாராவது இருக்காங்களா இதுக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. நான் திருமதி தீபா இன்னைக்கு அவங்களுக்கு தான் போயஸ் தோட்டம் சொந்தம், லீகல் ஏரர். பட் அவர் ரஜினிகாந்த் கூப்பிட்டுருந்தோம். சூப்பர் ஸ்டார், உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் நிரூபிச்சிட்டார். அன்னைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அம்மாவுடைய நினைவுலைகள்லாம் நேரடியாக பேசிகிட்டு இருந்தார். ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன்னா, அரசியல் பேச விரும்பலை அந்த நேரத்தில், ஏதோ பேசிட்டு போயிட்டார். ஆனால் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிறார். யார் யார் அகம்பாவத்தின் உச்சியில் இருக்கிறார்கள், எப்படி கீழே இறக்குவது என்பதையெல்லாம் அவருக்கு தெரியும், புரியும். வேண்டிய நேரத்தில் அவரும் உதவலாம் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் அதில் அவர் கூப்பிடல, அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. பாவம், ஏன் ஒப்பள மாட்டேன். அவர் போய் ஒரு நல்ல மனிதர். இதுவரைக்கும் வராத ரஜினிகாந்த் முதன்முறையா அவருடைய நினைவு நாளுக்கு வரதுக்கான காரணம் 4 முறை தான் வந்திருக்கேன். பிறந்த நாள் 4 முறை தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு அவரே குறிப்பிடுறாரு. இனிமேல் தொடர்ந்து வருவார். என்ன காரணம்? அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு தொடர்ந்து வருவார். அழைத்தோம், வந்தார், திரும்பவும் அழைப்போம். அதிமுக ஒருங்கிணைக்கிற பணியில் அவர் இருக்காரா? யார்? இல்லை, நான் தான் இருக்கேன். ஜெய்சிட்டி பிரபாகரன் இருக்கார், கேசி பழனிசாமி, நாங்கள் தான் இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.